பாம்பன் மண்டபம் இடையே கடலில் 550 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கும் புதிய ரயில் பாலம் திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலத்திற்கும் திறப்பு விழா. பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி காட்டி போராட்டம். உதகையில் கட்டப்பட்டுள்ள புதிய மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். எத்தகைய அரசியல் சூழ்ச்சிகள் செய்தாலும் தமிழ்நாட்டை ஒருபோதும் வீழ்த்த முடியாது. உதகையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. இலங்கை சிறையில் இருந்த தமிழக மீனவர்கள் 14 பேர் விடுதலை. பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபரிடம் வேண்டுகோள் வைத்த நிலையில் நடவடிக்கை. அடுத்த 2 நாட்களில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகிறது. தமிழ்நாட்டில் 6 இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல்.